அண்மை செய்தி நெல்லை பாளையங்கோட்டை அருகே வெள்ள நீர் கால்வாயில் விழுந்து 3 நாட்களாக தவித்த முதியவரை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டு வீட்டில் ஒப்படைத்தனர். விவரங்களை எமது செய்தியாளர் வனராஜசங்கர் வழங்க கேட்கலாம். வனராஜசங்கர், வணக்கம். கால்வாயிலிருந்து மீட்கப்பட்ட முதியவரின் உடல்நிலை தற்பொழுது எப்படி இருக்கிறது? முழு விவரங்களை வழங்கலாம். நிகிதா, வணக்கம். நிச்சயமாக முதியவர் நலமுடன் உள்ளார், மிகுந்த நலமுடன் உள்ளார். அதுவே தற்போது இருக்கும் அண்மை செய்தி. இது குறித்த விவரங்களை பார்த்தபோது நிகிதா, 77 வயதான ராமசாமி என்ற முதியவர் பாளையங்கோட்டை அருகே இரவு நேரத்தில் பேருந்தில் இருந்து இறங்கி வழி தவறி கால்வாயில் விழுந்து, வெள்ள நீர் கால்வாயில் விழுந்து காயங்களுடன் 3 நாட்களாக உணவின்றி உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். தீயணைப்பு துறையினர் இன்று அவரை பத்திரமாக மீட்டு அவரது மகனிடம் ஒப்படைத்தனர். தற்போது நல்ல நலமுடன் இருக்கிறார். நாமும் அவரிடம் பேசினோம். இந்த நிகழ்ச்சியான சம்பவம் குறித்து விசாரித்த போது நிகிதா, திருநெல்வேலி மாவட்டம் பிரான்ஜேரி பகுதி BSN நகரை சேர்ந்தவர் 77 வயதான ராமசாமி. இவர் சுகாதார ஆய்வாளராக பணியாற்றி ஓய்வு கடந்த புதன்கிழமை இரவு பாளையங்கோட்டை வந்துவிட்டு மீண்டும் இந்த திண்டியூருக்கு சென்ற போது BSN கல்லூரி அருகே பேருந்தில் இருந்து இறங்கிய அவர் இருட்டில் வழி தெரியாமல் தடுமாறியுள்ளார். அந்த பகுதியில் தான் வெள்ள நீர் கால்வாய் செல்கிறது. அப்பொழுது எதிர்பாராத விதமாக வழி தெரியாததால் அருகில் இருந்த ஆழமான வெள்ள நீர் கால்வாய்க்குள் தவறி விழுந்து விடுகிறார். கால்வாய்க்குள் விழுந்ததில் ராமசாமியின் காலில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதனால் அவரால் எழுந்து வர முடியாமல் போனது. கோடை காலம் என்பதாலும் வெள்ள நீர் எதுவும் வராததனாலும் கொஞ்சம் தண்ணீர் மட்டுமே அந்த கால்வாயில் தற்போது சென்று கொண்டு இருக்கும். அந்த பகுதி ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி என்பதால் அவரது சத்தம் யாருக்கும் கேட்கவில்லை. புதன்கிழமை இரவு, பின்னர் வியாழன் முழுவதும் வெயிலிலும் இரவிலும் இருந்துள்ளார். பின்னர் வெள்ளி அன்றும் இரவிலும் வெயிலிலும் இருந்துள்ளார். இன்று காலை பார்த்தீர்கள் என்றால் அந்த பகுதியில் சென்றவர்கள் முனகல் சத்தம் கேட்டதால் எட்டி பார்க்கும் போது இந்த முதியவர் அப்பகுதியில் இருப்பதை கண்டனர். இதற்கிடையில் வீடு திரும்பாத முதியவரை தேடி அவரது மகன் வெங்கடேஸ்வரன் உறவினர்கள் வீடுகளில் தேடியுள்ளார். பின்னர் காவல் நிலையத்திலும் புகார் அளிக்கப்பட்டது. இன்று காலையில் இந்த முனகல் சத்தம் வருவதை கேட்டு அதிர்ச்சி அடைந்து பார்த்தபோது முதியவர் ஒருவர் காயங்களுடன் கிடப்பதை கண்டு உடனடியாக பேட்டை தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது. தகவல் கிடைத்த அடுத்த சில நிமிடங்களிலேயே தீயணைப்பு துறையினர் சுந்தரம் தலைமையில் தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து வீரர்கள் லாவகமாக அந்த கால்வாய்க்குள் இறங்கி மயக்க நிலையில் இருந்த ராமசாமி காயங்கள் எதுவும் ஏற்படாதவாறு பத்திரமாக பாதுகாப்பாக மீட்டனர். அங்கேயே அவருக்கு உடனடியாக முதலுதவி வழங்கப்பட்டது. பின்னர் பாளையங்கோட்டை தீயணைப்பு துறையினர் முன்னிலையில் அவரது மகன் வெங்கடேஸ்வரனிடம் பத்திரமாக ஒப்படைக்கப்பட்டார். 3 நாட்களாக வெயிலிலும் இரவிலும் போராடிய முதியவர் ஒருவரை சரியான நேரத்தில் மீட்ட தீயணைப்பு துறையினரின் மனிதாபிமான மகிழ்ச்சியில் மெய்சிலிர்க்க வைக்கிறது என பகுதி மக்கள் தெரிவித்தனர். பின்னர் இது குறித்து அவரிடமும் அவரது மகன் வெங்கடேஸ்வரனிடமும் சத்தியம் தொலைக்காட்சி சார்பில் பேசிய போது 77 வயதான தனது தகப்பனார் ராமசாமி சுகாதார அலுவலராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் என்றும் எப்பொழுதுமே நல்ல சுகாதாரமான சத்தான உணவுகளை உட்கொண்டு எந்த தீய பழக்கங்களும் இல்லாமல் இருப்பதால் 2 நாட்கள் அவரால் சமாளிக்க முடிந்ததாகவும் கூறுகிறார். செல்போன் உபயோகிக்கும் பழக்கம் உள்ளவர்தான் ராமசாமி. ஆனால் அன்று பாளையங்கோட்டை சென்றுவிட்டு உடனடியாக வந்து விடுவோம் என்பதால் செல்போனை கையில் கொண்டு செல்லவில்லை என்றும் அவரது மகன் தெரிவித்தார். காவல்துறை, தீயணைப்பு துறை, அந்த கல்லூரியின் மாணவர்கள், பொதுமக்கள் என அனைவரும் சேர்ந்து தனது தகப்பனாரை காப்பாற்றியதாக நெகிழ்ச்சியுடன் சத்தியம் தொலைக்காட்சியிடம் தெரிவித்தார். நிகிதா. இங்க தூக்கு இங்க வாப்பா, நீ இங்க விடு, இங்க 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 கொஞ்சம் லூசு விடுப்பா, லூசு விடு. நெல்லை பாளையங்கோட்டை அருகே வெள்ள நீர் கால்வாயில் விழுந்து 3 நாட்களாக தவித்த முதியவரை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டு வீட்டில் ஒப்படைத்தனர். அவர் மீட்கப்பட்ட அந்த காட்சிகளை பார்த்தோம். மேலும் விவரங்களை வழங்கினார் எமது செய்தியாளர் வனராஜசங்கர்.